மதுரை அருகே விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற டேங்கர் லாரியை இளைஞர்களே விரட்டி பிடித்து ஓட்டுநரை நையப்பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். லாரி மோதியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பதைபதைக்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? லாரியை தாறுமாறாக ஓட்டி 10க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் மீது மோதி விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பியோட முயற்சித்த ஓட்டுநரை இளைஞர்கள் சுத்து போட்டு தாக்கிய காட்சிதான் இது. சினிமாவையே மிஞ்சும் அளவிற்கு 4 கிலோமீட்டர் தூரம் சேசிங் செய்த பரபரப்பு காட்சியின் பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே நகரி பகுதியிலிருந்து பால் ஏற்றிக்கொண்டு டேங்கர் லாரி ஒன்று சென்றுள்ளது. அந்த லாரியை விக்கிரமங்கலத்தைச் சேர்ந்த 29 வயதான ஜெயப்பிரகாஷ் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார். மது போதையில் இருந்த அவர் கண்மண் தெரியாமல் லாரியை அதிவேகமாக ஓட்டியதாக கூறப்படுகிறது. அலங்காநல்லூர் அருகே சென்றபோது சாலையோரம் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த முத்துப்பாண்டி என்பவர் மீது லாரி மோதியுள்ளது. விபத்து ஏற்படுத்திவிட்டு அங்கிருந்து லாரி நிற்காமல் சென்றுள்ளது. அதை அறிந்த உள்ளூர் இளைஞர்கள் சிலர் லாரியை நிறுத்த முயன்றுள்ளனர். ஆனால் மது போதையில் இருந்த ஓட்டுநர் ஜெயப்பிரகாஷ் வாகனங்களில் பின்தொடர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் மீது மோதிவிட்டு வேகமாக சென்றுள்ளார். அதை கண்டு கொந்தளித்த இளைஞர்கள் விடாமல் இருசக்கர வாகனத்தில் துரத்தியுள்ளனர். சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் நத்தம் மதுரை சாலையில் டேங்கர் லாரியை மடக்கி பிடித்தனர். உடனே லாரியை சுத்து போட்டு உள்ளே ஏறிய இளைஞர்கள் ஜெயப்பிரகாஷை சரமாரியாக தாக்கி பொளந்தெடுத்தனர். மேலும் ஒரு சிலர் ஆத்திரத்தில் லாரியின் கண்ணாடியை அடித்து உடைத்து துவம்சம் செய்தனர். இதனிடையே தகவல் அறிந்து வந்த போலீசார் இளைஞர்களிடமிருந்து லாரி ஓட்டுநரை மீட்டு காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். செவ்வாய்க்கிழமை மாலையில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் லாரி மோதி படுகாயமடைந்த முத்துப்பாண்டி என்பவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் லாரி ஓட்டுநர் ஜெயப்பிரகாஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற டேங்கர் லாரியை இளைஞர்கள் துரத்தி பிடித்து ஓட்டுநரை சரமாரியாக தாக்கிய வீடியோ வெளியாகி மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.